மலை உச்சியில் காகம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் கிட்ஸ் தமிழ் சேனல். ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு முதிய காகம் இருந்தது. அதன் பெயர் கருப்பு. இளம் வயதில் அது மிகவும் வேகமாக பறக்கக்கூடியது. எல்லா பறவைகளுக்கும் அது முன்மாதிரி. ஆனால் வயதாகியதும் யாரும் அதை கவனிக்கவில்லை. ஒரு நாள் கருப்பு தனியாக ஒரு மரத்தில் அமர்ந்திருந்தது. தூரத்தில் மலை உச்சியைப் பார்த்தது. இங்கு எல்லாம் பார்த்துவிட்டேன், ஆனா அந்த மலை உச்சியில் இருந்து உலகம் எப்படி தெரியும் என ஆர்வமடைந்தது. அதே நேரத்தில் ஒரு இளம் கிளி வந்து, அப்பா, நீ ஏன் மட்டும் பேசிக் கொண்டிருக்கிறாய் என்று கேட்டது. கருப்பு சிரித்தது. நான் ஒரு பயணத்துக்கு தயாராகிக் கொண்டு இருக்கிறேன். மலை உச்சிக்கு போகப் போகிறேன். கிளி சிரித்தது. உங்களுக்கு வயது ஆகிவிட்டது, அது எப்படி சாத்தியம்? கருப்பு மெதுவாக எழுந்து, முயற்சிக்குப் பரிசாகும் வெற்றி வயதைக் காணாது என்று சொல்லிவிட்டு புறப்பட்டது. பயணத்தில் அது பல இடங்களைக் கடந்தது. பனிக்காற்று வீசியது. சில நேரங்களில் சாப்பாடு கிடைக்கவில்லை. ஒரு சமயம் ஒரு கழுகு வந்து தாக்கியது. ஆனால் கருப்பு தனது அனுபவத்தால் தப்பித்து நாள்கள் கழித்து முடிவில் அது மலை உச்சியை அடைந்து மேலிருந்து பார்த்தபோது கிராமத்தின் அமைதி, காடுகளின் பசுமை, ஆறுகளின் ஓசை எல்லாம் ஒரே நேரத்தில் அதனது மனதைத் தொற்றின. அது மகிழ்ச்சியால் அழுது. அந்த தருணத்தில் ஒரு வயதான கழுகும் அங்கே இருந்தது. அது சொன்னது, நீயும் வந்து விட்டாயா? நான் இங்கு ஆண்டுகள் கழித்துவிட்டேன், ஆனால் உன்னிடம் ஒரு விஷயம், அதிக போராட்டத்தில் கிடைத்த வெற்றி. கருப்பு தலை குனிந்து நன்றி கூறியது. பிறகு மீண்டும் கிராமத்துக்கு திரும்பியது. இளம் பறவைகள் எல்லாம் வியந்தன. நீங்கள் எப்படி வந்தீர்கள் என்று கேட்டனர். கருப்பு சொன்னது, வாழ்க்கையின் உயரங்களை அடைய வயதில்லை, ஆனால் இருபதையும் கடக்கும் மனநிலை வேண்டும். அது பின் ஒரு கதை சொல்லியாக மாறியது. அதன் கதைகள் இளம் பறவைகளின் கனவுகளாக மாறின. மோரல்: வயதானாலோ அல்லது பிழைகளாலோ நாம் தடுக்கப்படக்கூடாது. நம் கனவுகள் உயிருடன் இருக்கின்றன என்றால் உயரங்களை அடைய முடியாதது எதுவும் இல்லை.